வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஓகேங்களா? இப்போ அதில் எக்ஸாம்பிள் 13 பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ரகு பைஸ் எ சேர் ஃபார் 3000. He wants to sell it at a profit of 500 after making a discount of 300. What is the MP of the chairன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ், திஸ் ஒன். ஓகே, 3000 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், 500 அப்படிங்கிறது ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 300ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் 3000, ப்ராஃபிட்டு 500, டிஸ்கவுண்ட் வந்து 300. ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் வேணாம், நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை நீங்கள் அப்படியே நோட்டில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் செல்லிங் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஓகே செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோ? 500. ஸோ அதை அப்படியே டைரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. 500 ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 3. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. ஓகேங்களா? ஓகே, இப்போ வேல்யூஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன வரும்? எஸ்பி மைனஸ், ஓகே, அதாவது லெஃப்ட் சைடு வேல்யூ ரைட் சைடும், ரைட் சைடு வேல்யூ வந்து லெஃப்ட் சைடும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்பி மைனஸ் 3000. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராஃபிட் வேல்யூ 500. இப்போ நம்மளுக்கு தேவை எஸ்பி வேல்யூ. இப்போ எஸ்பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3000 ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போகிறீங்க. அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ 500 ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் 3000. ஓகே, அப்போ டோட்டலாக எஸ்பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 3500 வந்து எஸ்பி வேல்யூ. இது ஃபஸ்ட்டு ஒன். ஓகே, இதுலேருந்து ஈஸியாக மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சலாம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் ஃபுல்லாக ரேட் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் வாட் செல்லிங் ப்ரைஸ் இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 3500. ஓகே, ப்ளஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 300. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 3800. ஓகேங்களா? அவ்வளோதாம்மா. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 14. மணி பைஸ் எ கிஃப்ட் ஆர்டிக்கல் ஃபார் 1500. ஓகே, ஹி வாண்ட்ஸ் டு செல் it at a profit of 150 on sale and he marks at 1800. Okay, what is the discount that he will give to his customer? Okay, இப்போ பாருங்கள், மணி ஒரு கிஃப்ட் வாங்குறாரு. ஓகே, எவ்வளோக்கு? 1500 ருபீஸ்க்கு. அது வந்து ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணணுன்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 150 ருபீஸ்க்கு ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகே ஓகே, அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1800, ப்ராஃபிட் வந்து 150 கிடச்சிருக்கு சேலிங் அமௌண்ட்டில். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மார்க்ஸ் 1800ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்படின்னா டிஸ்கவுண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸு, ஸோ இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிக்கணும். இதெல்லாம் விட்டுருங்க, இந்த 3 ஸ்டெப்பு விட்டுருங்க. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 150. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800. ஓகேங்களா? ஓகே, இப்போ சேம் அந்த ப்ராஃபிட்லேருந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக டிஸ்கவுண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எஸ்பி மைனஸ் சிபி. ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 150. அதே கான்செப்ட் தான். இப்போ லாஸ்ட் சம் போட்டோம்ல அதே கான்செப்ட் தான். எஸ்பி வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஸோ எஸ்பி அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 1500. ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ்பி மைனஸ் 1500 ஈக்குவல் டு 150. ஓகேங்களா? இப்போ எனக்கு எஸ்பி வேல்யூ தான் வேணும். அப்போ எஸ்பி வேல்யூ மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸ் 1500 ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ ஆல்ரெடி இங்கே 150 இருக்குது. இந்த மைனஸ் 1500 வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். 1500 இப்போ ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1650.
50. ஓகே, எஸ்பி வேல்யூ. ஓகே, நம்மளுக்கு தேவை டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்கவுண்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1800. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1650. 1650. இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் வேல்யூ வேணும். 1800லேருந்து 1650 சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? MP = 150. அவ்வளோதான். இந்த சம் புரிஞ்சிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் சம்ஸ். ஓகே, எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 11th சம்மு 13th சம்மு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். 12th சம்மு 14th சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஓகேங்களா? ஓகே, பட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் எனக்கு என்னென்ன சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது எல்லாமே உங்கள் நோட்டில் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகேங்களா? இப்போ 11th சம் பாருங்கள். ஓகே, 11th சம் பாருங்கள். A man buys a chair for 1500. He wants to sell it at a profit of 250 after making a discount of 100. What is the MP of the chair? ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா MP மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ், பைஸ்னாவே காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, அதனால நான் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 250. ஓகே, டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க 100 rupees. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணும். ஓகேங்களா, இப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அமௌண்ட் ஆஃப் எ சேர் 1500, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 250, டிஸ்கவுண்ட் வேல்யூ 100. இதிலிருந்து நான் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராஃபிட்லேருந்து நான் செல்லிங் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ப்ராஃபிட் வேல்யூ தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 250 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ 1500. ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ 1500. இப்போ வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வேல்யூ ரைட் சைடோ, ரைட் சைடு வேல்யூ லெஃப்ட் சைடோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைன் சேஞ்ச் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 1500 ஈக்குவல் டு 250. இப்போ நமக்கு தேவை செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ. அப்போ மைனஸ் 1500 வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வரும்போது என்னவா மாறிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ டோட்டலாக இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா SP ஈக்குவல் டு என்ன வருது? 1750. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போது செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ 1750 ப்ளஸ் டிஸ்கவுண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. அப்போ டோட்டலாக ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துருக்கு? மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1850. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12th சம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, அதை நீங்கள் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். 13th சம் பாருங்கள். வளவன் பாட் 24 eggs ஃபார் 96 rupees. 24 eggs வாங்குறாரு. அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 96 rupees. 4 of them were broken and also he had a loss of 36 on selling them. What is the selling price of 1 egg ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 24 eggs வந்து வளவன் வாங்குறாரு. அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 96. ஓகேங்களா, வாங்குறது பாட் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 96. 4 of them were broken. 4 எக்கு வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 36 rupees. ஓகே, இதில் செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் இந்த 4 எக்கும் உடஞ்சிருச்சுல, இது எல்லாமே சேர்த்து லாஸ் அமௌண்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 36. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த 1 egg. ஓகேங்களா, ஐடியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 13th சம். வளவன் பாட் ஆஃப் 24 eggs 96 rupees. ஓகே, எத்தனை எக்ஸ் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு? நம்பர் ஆஃப் ப்ரோக்கன் எக்ஸ் 4. ஓகே, லாஸ் அமௌண்ட் இன்க்ளூடிங் SP. ஓகே, லாஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 எக்ஸ் உடஞ்சிச்சுல, அந்த அமௌண்ட்டு லாஸ் தான். ஓகே, இன்க்ளூடிங் செல்லிங் ப்ரைஸ். இது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகிருக்குன்னா 36. ஓகே, இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் எக்ஸு சோல்டு. ஓகே, 4 எக்ஸு வந்து என்ன ஆயிடுச்சு? ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற எக்ஸு தான் சேல் பண்ணோம். இப்போது 24 எக்ஸில் 4 எக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 20 eggs.
ஓகேங்களா. இப்போ இந்த 20x தான் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த 20x நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிருக்குன்னா 36 ருபீஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த 20xையும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ் ஆன அமௌண்ட்டை நாம் சப்ராக்ட் பண்ணோம். அப்படி சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 20xையும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ ஓகே, 60 ருபீஸ்க்கு வந்து 20xையும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு எக்கோடைய செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20xக்கு 60 ருபீஸ். அப்போ நம்மளுக்கு தேவை 1 எக் வேல்யூ. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 எக் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 20. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 எக்கோட வேல்யூ 3 ருபீஸ். ஓகே, புரிஞ்சுங்களா. ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நான் என்னென்ன சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது எல்லாமே உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் போட்டுக்கோங்க, எக்ஸப்ட் ஹோம்ஒர்க் சம்ஸ் தவிர. ஓகேங்களா. ஓகே.